ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த நெத்திலி கருவாடு தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு நெத்திலி கருவாடை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கருவாடு நல்லா வெந்து நல்லா சூப்பராக நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நெத்திலி கருவாடு தொக்கு சாம்பார் சாதம், ரச சாதம், பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.